கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's read again from Joshua chapter 24 and verse 14. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போமாக. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். Now therefore fear the Lord and serve him in sincerity and in truth, and put away the gods which your fathers served on the other side of the flood and in Egypt, and serve ye the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After the children of Israel entered into their homeland Canaan, தங்களுடைய தேசமாகிய கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் புத்திரர் பிரவேசித்த பிறகு God was giving them a warning. தேவன் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். God was telling them that the old gods that they had worshipped in Egypt might once again try to make their way into their lives. எகிப்திலே அவர்கள் சேவித்ததான அந்த தேவர்கள் மறுபடியுமாக அவர்களுக்குள் தங்களுடைய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று அவர் எச்சரித்தார். So he is warning them in this verse. He is warning them saying, be careful, you should fear only the Lord your God. இந்த வசனத்திலே அவர் எச்சரிப்பு கொடுத்து உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிப்பாயாக என்று அவர் எச்சரிக்கிறார். We have been seeing these days how those spirits of Egypt are not just attacking the Israelites, they are attacking the whole world. எகிப்தினுடைய அந்த ஆவிகள் இஸ்ரவேலரை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் அது தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நாம் கண்டோம். So we saw various things how it is happening in the first 2 days. இந்த முதல் 2 நாட்களிலே அது எவ்வாறு சம்பவித்தது என்பதை குறித்தும் நாம் கண்டோம். We saw on the first day how this spirit is trying to merge other gods with this God Jehovah as though it is all the same. முதல் நாளிலே நாம் கண்ட காரியம் என்னவென்றால் யெகோவா என்கிறதான அந்த தேவனோடு கூட இந்த தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக அவர்கள் கலக்க முயற்சிப்பதை நாம் கண்டோம். And then ultimately it will push the true God out. அதற்கு பிறகு முடிவிலே உண்மையான தேவனை அவர்கள் அப்படியே தள்ளி விடுவார்கள். We saw how this is happening in this world. இந்த உலகத்திலே அது எவ்விதமாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் கண்டோம். Yesterday we saw how people don't want the true God, they want to invent their own gods to keep their happiness. தங்களுடைய சந்தோஷத்தை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு உண்மையான தெய்வம் வேண்டாம், அவர்கள் தாங்களே தெய்வங்களை உண்டு பண்ண விரும்புகிறார்கள் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் கண்டோம். They don't mind traditions and rituals and festivals. அவர்கள் அதற்கான அந்த பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், they don't mind that. அதை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறதில்லை. But this God should not interfere into their freedom. இந்த தேவர்கள் அவருடைய சுயாதீனத்திலே தலையிடக்கூடாது. When we go to him, he should give us what we want, but he shouldn't tell us what to do. அவரிடத்தில் செல்லும் பொழுது அந்த கடவுளானது நமக்கு நம்முடைய தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய நம்முடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது. He shouldn't tell us what to do. அவர் நம்மை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல கூடாது. That's what we saw the second day. இதைத்தான் நாம் 2ஆம் நாளிலே கண்டோம். We also saw how this calf has the power to move entire masses of people in a certain direction. இந்த கன்றுக்குட்டியானது இந்த முழு உலகத்தின் பெரும்பான்மையான ஜனங்களை அப்படியே ஒரு திக்கை நோக்கி, திசையை நோக்கி அது இழுத்துக்கொண்டு போகிறது என்பதை குறித்தும் கண்டோம். So we saw how the whole world is headed in a certain direction. எவ்விதமாக முழு உலகமும் ஒரு குறிக்கப்பட்ட திசையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது என்பதை கண்டோம். The mystery of iniquity, the spirit of Antichrist is leading the whole world towards a trap. அக்கிரமத்தின் ரகசியம், இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியானது முழு உலகத்தையும் ஒரு கண்ணியின் பிறகாலேயே அது அப்படியே இழுத்துக்கொண்டு செல்கிறது. So that's what we saw in the past days. இதைத்தான் நாம் கடந்த நாட்களிலே கண்டோம். Today we are going to see another aspect of the spirits that worked behind the golden calves. இந்த பொன் கன்றுக்குட்டியின் பின்னணியிலே கிரியை செய்ததான இந்த ஆவிகளின் இன்னொரு காரியத்தை குறித்து நாம் இன்று காண போகின்றோம். Come back to Exodus chapter 32. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்ப வருகின்ற போது, and when you read verse 1, முதலாவது வசனத்தை நாம் வாசித்தால், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதே ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். And when the people saw that Moses delayed to come down out of the mount,
the people gathered themselves together unto Aaron and said unto him, Up, make us gods which will go before us. For as for this Moses, the man that brought us up out of the land of Egypt, we wot not what has become of him. Now you must observe what the idea is, what the demand of the people is. அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். They are saying, make us gods which will go before us. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். Moses was their leader. மோசே அவருடைய தலைவனாக இருந்தார். He was supposed to lead them. அவன் அவர்களை வழி நடத்த வேண்டியவனாக இருந்தார். But now he is missing. இப்பொழுதோ அவன் காணவில்லை. So Aaron, you make gods that will go before us. ஆரோனே, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை நீர் உண்டு பண்ணும். That's the demand. அதுதான் அவருடைய கோரிக்கை. But when Aaron finishes making the golden calf, ஆரோன் இந்த பொன் கன்றுக்குட்டியை உருவாக்குவதை முடித்தபோது, look at the announcement he is making. அவன் சொல்லுகிறதான அந்த அறிவிப்பை பாருங்கள். Verse 4. 4வது வசனம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரை, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். And he received them at their hand and fashioned it with a graving tool after he had made it a molten calf. And they said, These be the gods, O Israel, which brought thee up out of the land of Egypt. Do you see the difference? இதிலே வித்தியாசத்தை நீங்கள் காணுகிறீர்களா? What did the people ask and what is Aaron saying? ஜனங்கள் என்ன கேட்டார்கள், இப்பொழுது ஆரோன் என்ன சொல்லுகிறான்? They are asking for gods which will go before them, which will lead them in the wilderness. வனாந்தரத்திலே அவர்களுக்கு முன் சென்று அவர்களை வழிநடத்த வேண்டியதான தெய்வங்களை அவர்களுக்காக உண்டு பண்ண வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். But after Aaron finished making that image, ஆரோன் அந்த சொரூபத்தை அவன் செய்து முடித்த பிறகு, he introduces those gods by saying, These be thy gods, O Israel. He doesn't say which are going before you. These are the gods who have brought you out of Egypt. அவன் இந்த பொன் கன்றுக்குட்டியின் சொரூபத்தை படைத்த பிறகு அவன் சொல்லுகிறான், இவைகள்தான் உங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களா என்று சொல்லாமல், அதற்கு பதிலாக அவன் சொல்வது, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. So they asked for gods who will go before, and he introduces the gods as ones who took them out from behind. அவர்கள் தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும்படியாக சொன்னார்கள். என்றாலும் இவனோ இவர்களை அழைத்து வந்ததான தெய்வங்கள் இவைகளே என்று பின்பு நடந்த சம்பவங்களை சொல்கிறார். So how does this connect with today? இன்றைக்கு அது எவ்விதமாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது? The gods of the past are going to be the gods of the future. கடந்த காலத்து தேவர்கள் இப்பொழுது எதிர்காலத்தின் தேவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். The gods of the ancient days that the ancient people worshipped in ancient times are going to be the gods of the future. பூர்வ நாட்களிலே, ஆதி நாட்களிலே அவர்கள் சேவித்த நமஸ்கரித்ததான அந்த தெய்வங்கள் எதிர்காலத்திலே அவர்கள் தெய்வங்களாக காணப்பட போகிறது. If you turn to Ephesians chapter 6 and read verse 12. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. So we look at we see different classes of evil angels there. இங்கு பொல்லாத தூதர்களினுடைய வித்தியாசமான நிலவரங்களை குறித்து நாம் காணுகின்றோம். வித்தியாசமான வகுப்புகளை குறித்து காணுகின்றோம். they are one of them is called principalities. அவைகளில் அது ஒன்று துரைத்தனங்கள். What is that? அது என்ன? These principalities, the word principality in Greek is the word arche, which means chief. துரைத்தனம் என்பதிலே கிரேக்க மொழியிலே அது ஆர்கே என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தலைமை. So these are angels that are chief angels who have angels under them. இவர்கள் பிரதான தூதர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கீழே தூதர்கள் காணப்பட்டார்கள். Even today we know of Michael the archangel. இன்றைக்கும் கூட மிகாவேல் பிரதான தூதன் என்று நாம் அறிவோம்.
So this Michael the archangel is a chief angel. He has angels under him. பிரதான தூதனாகிய மைக்கேல் அவன் பிரதானமானவனாக இருந்தான். அவனுக்கு கீழே பல தேவ தூதர்கள் காணப்படுகிறார்கள். Read Revelation chapter 12 and verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும். மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்கள். So here you see angels that belong to the Michael category. மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும். So these angels belong to Michael. இந்த தேவ தூதர்கள் அவர்கள் மிகாவேலை சார்ந்தவர்கள். Some of these archangels, the chief angels, they fell and they became principalities in the dark world. இந்த பிரதான தூதர்களில் சிலர் அவர்கள் அந்தகாரமான அந்த உலகத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள். And they became the chief angels in the dark world. அவர்கள் இந்த அந்தகார உலகத்தின் தூதர்களாக மாறினார்கள். இவர்களைத்தான் துரைத்தனங்கள் என்று சொல்லுகிறோம். So these principalities are the powers or angels that ruled in Egypt, in Assyria, in Babylon, in Greece, in these world empires. இந்த துரைத்தனங்களின் இந்த ஆவிகள், இந்த தூதர்கள் தான், இவர்கள்தான் அவர்கள் பாபிலோனிலும், அதற்கு மேதியா பெர்சியாவிலும், கிரேக்க சாம்ராஜ்யத்திலும், எகிப்திய சாம்ராஜ்யத்திலும், அசீரிய சாம்ராஜ்யத்திலுமாக இவர்கள் தங்களுடைய ஆளுகையை நடத்தினார்கள். So from this golden calf episode, இந்த பொன் கன்றுக்குட்டி என்கிறதான அந்த சம்பவத்தில் we see that the gods of the past are going to be the gods of the future. கடந்த காலத்தின் தேவர்கள் எதிர்காலத்தின் தேவர்களாக அவர்கள் இருப்பார்கள். Whom the ancients worshipped, these fallen powers, as gods, the principalities were worshipped as gods. இந்த துரைத்தனங்கள் என்கிறதான இந்த வல்லமையை ஆதி பூர்வ நாட்களிலே அவர்கள் நமஸ்கரித்தார்கள், சேவித்தார்கள். Those gods are going to appear and show their power in these last days again. அந்த அத்தகைய தேவர்கள் இந்த கடைசி காலங்களில் அவைகள் வெளிப்பட்டு தங்களுடைய வல்லமையை விளங்கப்படும். We are going to see how secretly it's already happening. இவைகள் ரகசியமாக அவைகள் ஏற்கனவே சம்பவித்துக் கொண்டிருப்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். We are living in India and we don't know what's going on in the world. நாம் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடப்பது என்ன என்பது நமக்கு அறியாமல் இருக்கிறது. So those ancient powers are rising up again. மறுபடியும் அந்த பூர்வ காலத்து ஆவிகள் எழும்பி இருக்கிறது. I'll give you some examples. நான் அதற்காக சில உதாரணங்களை தருகிறேன். You look at the chart behind. எனக்கு பின்னணியில் இருக்கிறதான அந்த வரைபடத்தை பாருங்கள். On the first day I showed you this picture. முதல் நாளிலே நான் இந்த படத்தை உங்களுக்கு காண்பித்தேன். You see an eye there on top of the pyramid. அந்த பிரமிடினுடைய மேல் பகுதியிலே ஒரு கண் காணப்படுகிறது. It's the eye of a Greek god. அது இந்த கண்ணானது கிரேக்க கடவுளாகும். His name is Horus. அவனுடைய பெயர் ஹோரேஸ் என்பது. He is in the form of an eagle, a hawk. அவன் ஒரு கழுகின் வடிவம் உடையவன். So that eye is an eagle's eye or a hawk's eye, because an eagle or a hawk that belongs to the eagle family is far sighted. இந்த கழுகினுடைய கண்களானது தொலைநோக்கு பார்வையுடையது. So that's why they have represented this eye of Horus. It is called the all-seeing eye of Horus. ஹோரேசினுடைய கண்கள், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லாவற்றையும் காணக்கூடியதான கண்கள். So that eye there is the eye of a bird, the eye of a hawk or an eagle. இந்த கண்ணானது, அங்கு காணப்படுகிற அந்த கண்ணானது ஒரு பறவையின் கண், அதாவது கழுகினுடைய கண். So there is secretly hidden in the $1 US dollar note is an Egyptian god represented by a bird, and its eye is there. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய $1 நோட்டிலே இந்த கண்ணானது காணப்படுகிறது. இந்த கண்ணானது அந்த பழங்காலத்து எகிப்திய கடவுளினுடைய அந்த கண்ணாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. This eye is an all-seeing eye. இந்த கண்ணானது எல்லாவற்றையும் காணுகின்ற கண். But actually this represents Satan. இது சாத்தானை குறிக்கிறது. Satan cannot see all things at the same time. ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் சாத்தான் எல்லாவற்றையும் காண முடியாது. He is not like God, omnipresent. அவன் தேவனை போல சர்வ வியாபி அல்ல. That's why in the book of Job chapter 1, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே we read, God asks Job, where have you come from? God asks Satan, where have you come from? சாத்தானை பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? Read verse 7. 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார்.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கு உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். The Lord said unto Satan, Whence comest thou? Then Satan answered the Lord and said, From going to and fro in the earth, and from walking up and down in it. See, if Satan was really omnipresent, he could sit in one place and look at everything. He doesn't have to go up and down and to and fro like this verse says. சாத்தான் ஒரு சர்வ வியாபியாக இருந்திருப்பான் என்றால் அவன் ஒரே இடத்திலே உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருப்பான். இங்கே அவன் இங்கும் அங்குமாக சுற்றித் திரிய வேண்டிய அவசியம் இல்லை. So that itself shows he can't see everything. அதே வெளிப்படுத்துகிறது என்னவென்றால் அவனால் எல்லாவற்றையும் காண முடியாது. But here is a god of Egypt whose eyes are called all-seeing eyes. இங்கு எகிப்தினுடைய கடவுளுடைய கண் அது எல்லாவற்றையும் காணக்கூடியதான கண். What does this mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That eye on top of the pyramid shows that a time is going to come when Satan is going to take control of this world. பிரமிடினுடைய உச்சியிலே இந்த கண்ணானது பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் ஒரு காலகட்டம் வரும், அந்த நேரத்திலே சாத்தான் தன்னுடைய ஆளுகைக்குள் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். Electronically through the biochip he is going to survey the whole world. He is going to see everybody and supervise every human being all over the world. மின்னணு சாதனமாகிய பயோசிப் என்கிறதான அந்த சாதனத்தின் மூலமாக முழு உலகத்தையும் அவன் கண்காணிப்பான். So there a new surveillance system is coming, is emerging, which is going to monitor the movement of every human being in the world. இந்த உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுடைய நடமாட்டத்தையும் கண்காணிக்கும்படியாக அந்த கண்காணிப்பு மின்னணு சாதனங்கள் இப்பொழுது உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. We are all going to get ID cards very soon. வெகு சீக்கிரத்திலே நீங்கள் எல்லோருக்கும் அடையாள அட்டை பெற்றுக்கொள்வீர்கள். They say the reason why we can stop smuggling, we can stop terrorism, we can stop kidnapping and so many things. That's why it's good to have an ID card. கள்ளக்கடத்தல் மற்றும் பயங்கரவாதம் இது போன்றதான अनेक காரியங்களிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்படும். அதுதான் அதனுடைய பிரயோஜனம் என்று சொல்லுகிறார்கள். But they will not tell you that you are going to lose your privacy when you get that card. உங்களுடைய தனிப்பட்ட தன்மையை அந்த அடையாள அட்டையின் மூலமாக இழக்கப் போகிறீர்கள் என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். You can go where you want. They will easily on a screen they can see where you're going. நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் போகலாம். என்றாலும் ஒரு கண்காணிப்பு அந்த திரையின் மூலமாக நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். In அமெரிக்கா நாட்டிலே if you step out from your house for work in the morning and come back home in the evening, you would have been caught by at least 300 cameras. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே தன்னுடைய வீட்டிலிருந்து ஒருவர் வேலைக்கு போய் அவர் மறுபடியும் வீட்டிற்கு திரும்பி வருகின்ற வரைக்கும் அவர் சற்றேறக்குரிய 300 கேமராக்களின் மூலமாக அவர் படம் பிடிக்கப்படுகிறார். So he doesn't know, he's walking, but 300 cameras have caught him. அவருக்கு அது தெரியாது, அவர் நடந்துதான் செல்கிறார். என்றாலும் 300 கேமராக்கள் அவரை படம் பிடிக்கிறது. So these kinds of foolproof surveillance systems are emerging, which is going to monitor the movements of every human being on this planet. இந்த கோளிலே காணப்படுகிறதான ஒவ்வொரு மனிதனுடைய நடமாட்டத்தையும் கண்காணிக்கும்படியாக இத்தகைய மின்னணு சாதனங்கள் திரைகள் அவைகள் காணப்படுகின்றது. And that is represented by this eye of the eagle. இதுதான் இந்த கழுகினுடைய கண்ணினாலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. Look at another picture. இன்னொரு படத்தை பாருங்கள். This is a $1 note. இது $1 நோட். And here is the number 1. அங்கு 1 என்கிறதான எண் காணப்படுகிறது. If you zoom into that area or make it large, அந்த 1 என்கிறதான அந்த எண்ணை பெரிதாக்கி பார்ப்போம் என்றால் you will get this bit. இந்த பகுதியை நீங்கள் காணலாம். And you see here there's a picture of an owl. அங்கு ஒரு ஆந்தையினுடைய படத்தை காண்பீர்கள். Why is that owl there? அங்கு ஏன் ஆந்தை காணப்படுகிறது? Today modern people are worshipping owls as their gods. இன்றைக்கு நவீன கால ஜனங்கள் ஆந்தை தன்னுடைய கடவுளாக அவர்கள் வணங்குகிறார்கள். You look at this picture. இந்த படத்தை பாருங்கள். A worship session is going on. இங்கு ஆராதிக்கிறதான அந்த முறை நடந்து கொண்டிருக்கிறது. If you look at that site, you look at the fire burning, there's a statue of an owl there. அங்கு அந்த அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிறதான அந்த சிலையை பார்ப்போம் என்றால் அது ஒரு ஆந்தை, a huge owl, ஒரு பெரிய ஆந்தை, about 40 feet high, 40 அடி உயரமுள்ள அந்த உருவம். That's not a ritual going on in ancient Egypt. It's a ritual going on inside a forest area in America.
இது ஏதோ பழங்காலத்திலே நடைபெற்றதான ஒரு ஆராதனை அல்ல. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு காட்டினுடைய உள்பகுதியிலே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு பழக்கம். Very rich people, including politicians, once a year they gather in this place. It's called the Bohemian Grove, and they have these sessions. Bohemian Grove என்று சொல்லப்படுகிறதான பொகுமியன் தோப்பு என்று சொல்லப்படுகிறதான் அந்த இடத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற பணக்காரர்களும் அதே நேரத்திலே பிரசித்தி பெற்ற அரசியல்வாதிகளும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடத்திலே இந்த தோப்பிலே போய் அவர்கள் சந்திக்கிறார்கள். So they are standing before the statue of an owl. அவர்கள் இந்த ஆந்தையின் சிலையின் முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள். Why? ஏன்? The old gods are coming back. பழைய தேவர்கள் இப்பொழுது மறுபடியும் திரும்ப வருகிறார்கள். You look at another picture. இன்னொரு படத்தை பாருங்கள். This is an overhead view of the city, capital city of America. அமெரிக்காவினுடைய தலைநகரத்தினுடைய படம், அதாவது விமானத்திலிருந்து எடுக்கப்பட்டதான படம். You look at this is the capital city of America. அது அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய தலைநகரம். You look at this portion. அந்த பகுதியை பாருங்கள். The roads, the trees, the buildings are all shaped in the shape of an owl. இந்த சாலைகள், அங்கிருக்கிறதான மரங்கள், அந்த கட்டிடங்கள் அனைத்துமே ஒரு ஆந்தையின் வடிவத்தை போல அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. This is the Capitol building where the president and all gather. அங்குதான் அமெரிக்க ஜனாதிபதி எல்லாம் சந்திக்கிறதான இடம் அது. So the whole design, this bit is now focused here. இப்பொழுது இந்த பகுதியானது இங்கு பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. And you see how the owl shape comes up there. அங்கு எவ்விதமாக ஆந்தை வடிவமானது வருகிறது என்று பாருங்கள். This is not by accident. இது ஏதோ விபத்தினால் அல்ல. It is deliberately designed like this. வேண்டுமென்றே இவ்விதமாக இந்த கட்டிடக்கலை தீர்மானிக்கப்பட்டது. Why? ஏன்? The gods of the past are becoming the gods of the future. கடந்த காலத்தின் தேவர்கள் எதிர்காலத்தின் தேவர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். People have started worshipping owls and eagles. ஜனங்கள் ஆந்தையையும் கழுகையும் நமஸ்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். That's why in Revelation chapter 18, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் read verse 2. 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. And he cried mightily with a strong voice, saying, Babylon the great is fallen, and is become the habitation of devils, and the hold of every false spirit, and the cage of every unclean and hateful bird. Babylon is the name of the new world government and the religion that is going to come very soon. வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறதான மதம் மற்றும் அரசாங்கத்தின் பெயராக இந்த பாபிலோன் சித்தரிக்கிறது. So a new religion is being formed that is a mixture of all religions in this world. இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா மதங்களின் கூட்டு தொகுப்பாக அது காணப்படும். But what does the Bible say about that? என்றாலும் அதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? Babylon is become the habitation of devils. பாபிலோன் இப்பொழுது பேய்களின் குடியிருப்பாக மாறிற்று. It has become the hold of every foul spirit. சகலவிதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடாக மாறிற்று. And it has become the cage of every unclean and hateful birds. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. So here you see these birds. இப்பொழுது இங்கே இந்த பறவைகளை பாருங்கள். In the book of Leviticus, these two birds, the owl and the hawk, they are counted as unclean birds. லேவியராகமத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த ஆந்தையும் இந்த கழுகும் அசுத்தமான பறவைகள் என்று அங்கு கருதப்படுகிறது. And these unclean birds have now become the gods in Babylon. அசுத்தமான இந்த பறவைகள் இப்பொழுது பாபிலோனிலே அவைகள் தேவர்களாக மாறி இருக்கிறது. So see how the gods of the past are now becoming the gods of the future. கடந்த கால தொன்மை வாய்ந்த காலத்து அந்த கடவுள்கள் எவ்வாறு இப்பொழுது கடவுள்களாக மாறுகிறது என்று பாருங்கள். You look at this picture. இந்த படத்தை பாருங்கள். This is a statue in America, in New York. அமெரிக்காவில் உள்ளதான நியூயார்க் என்கிறதான இடத்திலே உள்ளதான சிலை இது. It's called the Statue of Liberty. விடுதலையின் சிலை என்று அது அழைக்கப்படுகிறது. We all know it as a Statue of Liberty. அது விடுதலையின் சிலை என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். But nobody knows that it is the picture of a
Greek goddess. அது ஒரு கிரேக்க தேவதையின் உருவம் என்று யாருக்கும் தெரியாது. Her name is Juno, and she is also called Isis. ஜூனோ என்று அழைக்கப்படுகிறாள். அது மட்டுமல்ல, ஐசஸ் என்றும் அவள் சொல்லப்படுகிறாள். So why are these statues being placed in America, a Christian country? கிறிஸ்தவ நாடாகிய அமெரிக்காவிலே இந்த சிலையானது ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? The gods of the past are becoming the gods of the future. கடந்த காலத்தின் தேவர்கள் எதிர்காலத்தின் தேவர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். These ancient religions that existed many centuries ago in the ancient world, பழமை தொன்மை வாய்ந்த உலகத்திலே அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த தேவர்கள் அங்கு காணப்பட்டார்கள். they are those religions collectively, it is called paganism. அந்த மார்க்கங்கள், அந்த மதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது நாட்டுப்புற மதங்கள் என்று அழைக்கப்பட்டது. So now those pagan religions are emerging in a modern manner. It's called neo-paganism. இந்த நாட்டுப்புற மதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதியதான முறையிலே நவீன நாட்டுப்புற மதங்கள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நிலையில் அது உருவாகுகிறது. Today there are even degree courses in some universities in America in neo-paganism. இந்த நவீன நாட்டுப்புற மதத்தை பொறுத்தவரையிலே இன்று அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே சில டிகிரி படிப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. Many of you would have heard of a book that was written recently against Jesus Christ called the Da Vinci Code. Da Vinci Code என்கிறதான புத்தகமானது சமீபத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். Slowly and subtly in the philosophies that are in that book, this neo-paganism is exalted. கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சனையாக இந்த புதிய நவீன நாட்டுப்புற அந்த மதங்களினுடைய கொள்கைகளானது அதிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. So slowly these ancient gods are appearing once again. கொஞ்சம் கொஞ்சமாக பூர்வ நாட்களில் காணப்பட்டதான அந்த தேவர்கள் இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். If you turn to Revelation chapter 17, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால், and read verse 4. 4வது வசனம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அடுத்த வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றில் எழுதியிருந்தது. And the woman was arrayed in purple and scarlet color, and decked with gold and precious stones and pearls, having a golden cup in her hand, full of abominations and filthiness of her fornication. And upon her forehead was the name written, Mystery, Babylon the Great, the mother of harlots and abominations of the earth. Here is a woman, she is called a whore, a harlot. இங்கு ஒரு ஸ்திரீ காணப்படுகிறாள், அவள் வேசி என்று அழைக்கப்படுகிறாள். She is called the mother of all the harlots. அவள் அந்த சகல வேசிகளுக்கும் தாய் என்று அழைக்கப்படுகிறாள். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? She is the mother or the combination of all the false religions of this world. இந்த உலகத்தினுடைய கள்ள மதங்களுடைய எல்லா தொகுப்பின் தாயாக இந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். And on her forehead is written Mystery Babylon. அவளுடைய நெற்றியிலே ரகசியம் மகா பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. She is not literal Babylon which is in Iraq. இப்பொழுது ஈராக்கில் உள்ளதான எழுத்தின்படியான பாபிலோன் அதுவல்ல. She is Mystery Babylon. அவள் ரகசியம் பாபிலோன். In other words, she is a spiritual Babylon. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவள் ஆவிக்குரிய பாபிலோன். What does the word Babylon mean? பாபிலோன் என்பதின் அர்த்தம் என்ன? It means gateway of the gods. தேவர்களுடைய வாசல். So this Babylon has become a gateway for those ancient gods to reappear once again in this modern world. அந்த பூர்வ காலத்து தேவர்களுடைய வாசலாக மறுபடியுமாக எதிர்காலத்திலே நவீன காலத்திலே அவைகள் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. So all these ancient paganistic deities or gods are appearing once again through this gateway called spiritual Babylon. ஆதி காலத்திலே காணப்பட்டதான இந்த நாட்டுப்புற மதங்கள் எல்லாம் ஆவிக்குரிய பாபிலோன் என்கிறதான அந்த தலைமையின் கீழ் மறுபடியுமாக அது வெளிப்பட போகிறது. You look at one more picture. இன்னும் ஒரு படத்தை பாருங்கள். This picture is very similar to the statue that Nebuchadnezzar saw in his dream. நேபுகாத்நேச்சார் ராஜா தன்னுடைய சொப்பனத்தில் கண்டானே ஒரு சிலையை, அந்த சிலைக்கு ஒப்பாக
இந்த படம் காணப்படுகிறது. Remember, he is the king of Babylon. அவன் பாபிலோனின் ராஜா என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். In the dream, he saw a statue made of different metals. அவனுடைய சொப்பனத்திலே வித்தியாசமான உலோகங்களினாலே செய்யப்பட்டதான ஒரு சிலையை கண்டார். The head was of gold. அதனுடைய தலை பொன்னாக இருந்தது. The breast and arms were of silver. அதனுடைய புயங்களும் அதனுடைய மார்பும் வெள்ளியாக இருந்தது. The belly and the thighs were of brass. அதனுடைய வயிறும் அதனுடைய தொடைகளும் அது வெண்கலமாக இருந்தது. The legs were of iron. அதனுடைய கால்கள் இரும்பாக இருந்தது. And the feet were an iron clay mixture. அதனுடைய பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு கலவையாக இருந்தது. When Daniel came to interpret this statue in his dream, அவனுடைய சொப்பனத்தினுடைய விளக்கத்தை வியாக்கியானத்தை தானியேல் சொல்ல வந்தபோது, Daniel said, "O king, you are that head of gold." ராஜாவே, அந்த பொன்னான தலை நீரே. After you another kingdom will come. உமக்கு பிறகு இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்பும். That gave him a shock. உடனடியாக அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிற்று. So someone is going to overthrow me. யாரோ ஒருவர் என்னை அப்படியே அகற்றி தூக்கி எறிய போகிறாரா? So somebody else is going to rule. ஆகவே யாரோ ஒருவர் அரசாட்சி செய்ய போகிறார். I am not going to allow that. நான் அதை அனுமதிக்க போவதில்லை. Somebody in my own kingdom is going to rise up against me. I am going to find that out. என்னுடைய சாம்ராஜ்யத்திலே யாராகிலும் ஒருவர் எனக்கு விரோதமாக எழும்பினால் நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். So you know what he did? அவன் என்ன செய்தான் தெரியுமா? Just like he saw the statue in his dream, அவனுடைய சொப்பனத்திலே ஒரு சிலையை கண்டானே, அதுபோலவே he made a real statue. அவன் உண்மையான சிலையை உண்டு பண்ணினான். But not with different metals. வித்தியாசமான உலோகங்களினால் அல்ல. This time it is full gold. இந்த முறை அது முற்றிலும் பொன்னாக செய்யப்பட்டிருந்தது. In his dream, he was the head made of gold. அவன் கண்ட சொப்பனத்தில் அந்த தலை அது பொன்னினால் செய்யப்பட்டது, அது அவன். Now he is making a statue full gold. இப்பொழுது ஒரு சிலையை உண்டு பண்ணுகிறான். அந்த சிலை முழுவதுமே பொன்னாக இருக்கிறது. What is the message? அதனுடைய செய்தி என்ன? No one should rule after me. எனக்கு பிறகு யாரும் அரசாட்சி செய்யக்கூடாது. No silver kingdom should come after me. எனக்கு பிறகு வெள்ளி என்கிறதான் அந்த சாம்ராஜ்யம் வரக்கூடாது. From beginning to end, my kingdom should be in power. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக என்னுடைய சாம்ராஜ்யம் மாத்திரமே நிலைத்திருக்க வேண்டும். Now he calls all the government officials in his kingdom and says, when the trumpet is blown, when the musical instruments are played, all of you must bow before this image. அவனுடைய அரசாங்கத்தில் காணப்பட்டதான முக்கிய அதிகாரிகள் அனைவரையும் அவன் கூடி வர செய்து இந்த பொற்சிலைக்கு முன்பாக அவன் நிற்க வைத்து, இப்பொழுது எக்காலம் தொனிக்கும் அந்த நேரத்திலே நீங்கள் எல்லோரும் இந்த பொற்சிலையை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொன்னார். So his golden statue became a Babylonian god. இப்பொழுது அவருடைய பொற்சிலையானது பாபிலோனிய தேவனாக மாறினது. Now you look at the same picture here. இங்கு இதே படத்தை பாருங்கள். It's just like that statue that Nebuchadnezzar made and asked everyone to bow before it. And நேபுகாத்நேச்சார் உண்டு பண்ணினதான சிலையை போல் இருந்து அது ஒவ்வொருவரும் தனக்கு முன்பாக வணங்க வேண்டும் என்று சொன்னதை போல் இருக்கிறது. What is that? அது என்ன? This is the Oscar award. இதுதான் ஆஸ்கர் விருது. It is in the Hollywood Film Festival once a year. This is given to the best actors, actresses, directors. ஹாலிவுட் திரைப்பட விழாவிலே வருஷத்துக்கு ஒருமுறை சிறந்த நடிகைகளுக்கு வழங்கப்படுகிறதான விருது. Why is it? ஏன் இது? Is it an accident? அது ஏதோ விபத்தா? I have no time to go to details, but this is deliberately kept there. நான் அதை விளக்கமாக சொல்ல நேரமில்லை, என்றாலும் இது வேண்டுமென்றே அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. A man who went deep into Hollywood saw these things and came out and said these things. ஹாலிவுட்டிலே மிகவும் ஆழமாக அவன் ஆராய்ச்சி செய்ததான் அந்த மனிதன் அதற்கு பிறகு இதை அவன் நிறுவினார். So you see, secretly, even in the film industry, in general life, in statues, we see the ancient gods are coming up once again. ரகசியமாக சினிமா துறையிலும் பொது துறையிலும் மிகவும் மற்றும் பல துறைகளிலும் இவ்விதமான அந்த தேவர்கள் அவர்கள் உருவாகுகிறார்கள். Before we go on, நாம் கடந்து செல்லும் முன்பாக I want to tell you that one more thing. இன்னும் ஒரு காரியம். This is the Golden Calf Award that I told you of in the Netherlands Film Festival. நெதர்லாந்தில் காணப்படுகிறதான சினிமா பட விழாவிலே பொன் கன்றுக்குட்டி விருது என்று ஒன்று வழங்கப்படுகிறது. So why Golden Calf Award? ஏன் பொன் கன்றுக்குட்டி விருது? Something is happening in this world. இந்த உலகத்திலே ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. All these are not just like that. It's not by accident. இவைகள் எல்லாம் ஏதோ விபத்தால் ஏற்பட்ட ஒன்று அல்ல. It's not that, Washington DC
sometimes some clouds look like animals, like a human face and so on. சில நேரங்களிலே மேகங்கள் மனித முகத்தைப் போலோ அல்லது விலங்குகளின் முகத்தைப் போலோ சில நேரத்தில் தோற்றமளிப்பதுண்டு. These images here are not by accident. இந்த சிலைகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதே இது ஏதோ விபத்தினால் ஏற்பட்டதல்ல. When Washington DC was designed, it was designed so that that area looks like an owl. வாஷிங்டன் டிசி என்கிறதான அந்த நகரமானது உருவாக்கப்பட்ட பொழுது அது ஆந்தையின் வடிவமைப்பிலே அது உருவாக்கப்பட்டது. Before we go on, நாம் கடந்து போகும் முன்பாக we are going to see how these gods of the past that are becoming gods of the future are going to try to affect the church also. கடந்த கால தேவர்கள் எதிர்கால தேவர்களாக மாறுவது மாத்திரமல்ல அது எவ்விதமாக சபையை தாக்குகிறது என்பதை நாம் காணலாம். Before that, அதற்கு முன்பாக I want to tell you, நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன், God has separated you from ancient gods. தொன்மை வாய்ந்த அந்த கடவுள்களிடமிருந்து தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். Many of you were worshipping other gods. உங்களில் அநேகர் மற்ற தேவர்களை நமஸ்கரித்துக் கொண்டு வந்தீர்கள். What God has told the Israelites in Joshua 24:14, God is telling you also. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அன்று அவர் இஸ்ரவேலரை பார்த்து சொன்ன காரியம் இன்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Why? ஏன்? You will get invitations to compromise once again with those old gods. அந்த பழமையான அந்த தேவர்களோடு இணையும்படியாக உங்களுக்கு அழைப்பு வரும். You will face temptations where you will have to compromise with other people so that they might be happy, but you will have to sell the truth. நீங்கள் உங்களுக்கு சோதனை வருகின்ற நேரத்திலே நீங்கள் அவர்களோடு கூட இணையும்படியான ஒரு காலகட்டம் வரும். அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றாலும் நீங்களோ சத்தியத்தை விற்று போடுகின்ற காலம் வரும். So we have to be very careful that we must in these temptations stand for the truth. ஆகவே சத்தியத்திற்காக நிற்கின்றதான இந்த சோதனையிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So don't compromise with your old traditions. உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களோடு கூட நீங்கள் ஒத்துப்போக வேண்டாம். Save yourselves from this untoward generation. இந்த மாறுபாடும் கோணலுமான இந்த சந்ததியிலிருந்து உங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளுங்கள். Come out from among them and be separate, then I will be a father unto you and you will be my sons and daughters. நீங்கள் அவர்களை விட்டு வேறு பிரிந்து வெளியே வாருங்கள், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். So we must learn to live that life apart from those. Don't get those, allow those powers to rule over us. அத்தகைய வல்லமைகள் உங்களை ஆளுகை செய்யும்படியாக இடம் கொடுக்காமல் அவைகளை விட்டு விலகி இருங்கள். About this life of separation I have lots to say, but I want to go on. வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக காரியங்கள் உண்டு, but I'm going to go on. கடந்து போகிறேன். அநேக காரியங்கள் சொல்ல உண்டு என்றாலும் நான் கடந்து போகிறேன். Let's turn to Isaiah chapter 60. ஏசாயா 60ஆம் அதிகாரம் verses 1 and 2. முதல் 2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Arise, shine, for the light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. So on one side, there's a pagan revival going on. ஒரு பகுதியிலே இந்த நாட்டுப்புற மதங்களின் எழுச்சிகள் அது எழும்பிக் கொண்டிருக்கிறது. What had died long ago and became something very obsolete, and people of ancient days, they were foolish people, but now it's being revived in the modern world. பூர்வ காலத்து ஜனங்கள் மதியினர்களாக இருந்தார்கள். அந்த பூர்வ காலத்து ஜனங்கள் செய்ததான அதே காரியங்களை இப்பொழுது நவீன கால ஜனங்கள் அதை அப்படியே செய்கிறார்கள். So that's the pagan revival. அதுதான் நாட்டுப்புற மதங்களினுடைய உயிர்ப்பித்தல். But at the same time, அதே நேரத்தில் God promises a revival in his church. அவருடைய சபையிலே தேவன் ஒரு எழுப்புதலை அவர் சொல்லுகிறார். It is about that we read just now as a prophecy. ஒரு தீர்க்கதரிசனமாக அதை குறித்து தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். Darkness is going to cover the earth. இதோ இருள் பூமியை மூடும். And thick darkness is going to cover the people.
காரிருள் ஜனங்களை மூடும். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? People's minds are going to be darkened. They are not going to understand what's going on. தங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் அவருடைய மனது இருள் அடைந்து போகும். They are going to laugh and joke and sing and dance and enjoy and go to hell. அவர்கள் நன்றாக சிரித்து சந்தோஷமாக இருந்து அவர்கள் நகைச்சுவை பேசி நடனமாடி கடைசியிலே நரகத்திற்கு போய் And விடுவார்கள். we preach something like this, they will say we are the fools. நாங்கள் இவ்விதமாக பிரசங்கிக்கின்ற பொழுது இவர்கள் தான் மதியினர்கள் என்று The சொல்லுவார்கள். God of this world has blinded their minds. இந்த உலகத்தின் அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி So இருக்கிறார். gross darkness is going to cover the people, means people's minds are going to fall into great darkness. காரிருள் ஜனங்களை மூடும் என்று சொல்வது காரிருளானது அந்தகாரமானது அவருடைய மனதை அப்படியே குருடாக்கிவிடும். At the same time, அதே நேரத்தில் there's going to be a great light shining into the world through the church. சபையின் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒளியானது பிரகாசிக்கும். You read that those two verses, Isaiah chapter 60. ஏசாயா 60ஆம் அதிகாரம் அந்த 2 வசனங்களை வாசியுங்கள். You see two lights there. அங்கே 2 ஒளி காணப்படுகிறது. One is in second verse, the Lord shall rise upon thee. கர்த்தர் தாமே உன்மேல் உதிப்பார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? The Lord is like the sun. தேவன் தாமே ஒரு சூரியனாக காணப்படுவார். He is going to rise upon us. அவர் நம்மீது சூரியனாக உதிப்பார். And then what should we do? அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? Verse 1 says, you now arise and shine. முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீ எழும்பி பிரகாசி. So now the Lord is like the sun and we are like the moon. தேவன் இப்பொழுது சூரியனாக காட்சியளிக்கிறார், நாமோ சந்திரனாக இருக்கின்றோம். So now we are going to shine in the dark world. Darkness shall cover the earth, gross darkness will cover the people, but in that dirty dark world you shine. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் இந்த அந்தகாரமான உலகத்திலே நீங்கள் பிரகாசமாக காணப்படுவீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். So just like the moon shines in the night, இரவிலே சந்திரனானது பிரகாசமாக இருப்பது போல, in the same way Jesus is going to shine upon us, upon his church. இது போலவே இயேசு தம்முடைய சபையின் மீது நம்மீது அவர் பிரகாசிப்பிப்பார். And we are going to shine in the world. நாம் இந்த உலகத்திற்கு அந்த பிரகாசத்தை கொடுப்போம். But it's not yet happened, it's going to happen. இது இன்னும் சம்பவிக்கவில்லை, இனி சம்பவிக்க போகிறது. Today it looks like the world is sitting in darkness and we are also sitting in darkness. இந்த உலகமானது இன்றைக்கு அந்தகாரத்தில் இருக்கிறது, நாமும் கூட அந்த அந்தகாரத்திற்குள் காணப்படுகிறோம். அது போல இருக்கிறது. But God is going to shine. என்றாலும் தேவன் அவர் பிரகாசிக்க போகிறார். It's written, thy light is come. உன்னுடைய ஒளி வந்தது. That means God is going to shine in his church. தேவன் தாமே தம்முடைய சபையிலே அவர் பிரகாசிக்க போகிறார். Then we will shine in the world. அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே பிரகாசிப்போம். And people who have been blinded by these dark spirits, by these cursed spirits, are going to see a light as we shine in this world. அந்தகாரத்தின் ஆவிகள், பொற்கண்டுகுண்டியின் ஆவிகள் இந்த உலகத்தின் ஜனங்களை கவர்ந்து அதில் அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது நாமோ இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுக்க போகிறோம். And we are going to bring those people from darkness to this light. நாமோ அந்த ஜனங்களை அந்தகாரத்திலிருந்து ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவோம். This whole chapter you read that God is saying in how in different ways people are going to come to this light. இந்த முழு அதிகாரத்தையும் படித்தால் எவ்விதமாக ஜனங்கள் வித்தியாசமான ஒளி அண்டைக்கு அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Read verse 4. 4வது வசனத்தை வாசியுங்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். Lift up thine eyes round about and see, all they gather themselves together, they come to thee. Thy son shall come from far, and thy daughter shall be nursed at thy side. They're going to come from far. அவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். Such a revival is going to break out in this church that people are going to cross land and sea to see this revival, to join with God's people. அத்தகைய எழுப்புதலானது சபையிலே நடைபெறும். ஆகவே கடல் கடந்து பல்வேறு கண்டங்களிலிருந்து அவர்கள் வந்து இந்த எழுப்புதலை காணும்படியாக அவர்கள் ஆவலோடு வருவார்கள். Now we are going to see how this is going to happen from in another angle. இன்னொரு கோணத்திலே இது எவ்விதமாக சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து நாம் காணலாம். To study spiritual Israel or the church of God, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவனுடைய சபையை குறித்து, you study literal Israel
you can learn a lot about spiritual Israel. எழுத்தின்படியான இஸ்ரவேலரை குறித்து படித்தால் அப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலரை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். In fact, உண்மையிலேயே what happens to the literal Israel will happen to the spiritual Israel around the same time. எழுத்தின்படியான இஸ்ரவேலருக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதே காரியம் அதே காலகட்டத்திலே ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் சம்பவிக்கும். I will repeat what I said. நான் என்ன சொன்னேன் என்பதை திரும்ப சொல்லுகிறேன். Israel is like a clock. இஸ்ரவேலானது ஒரு கடிகாரம் போல் இருக்கிறது. When you watch the literal Israel, எழுத்தின்படியான இஸ்ரவேலரை நாம் பார்க்கின்றபோது what happens to the literal Israel will take place to the spiritual Israel also around the same time. எழுத்தின்படியான இஸ்ரவேலருக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதே போலவே அதே காலகட்டத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு அதே காரியம் சம்பவிக்கும். So we're going to see 2 or 3 things that has been happening in Israel recently. சமீபத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே நடந்ததான 1-2 காரியங்களை நாம் காணலாம். About 50 years ago, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக Israel was a virtual desert. அந்த இஸ்ரவேல் தேசமானது ஒரு வறண்ட பாலைவனமாக அது காட்சியளித்தது. We had a pastor who Pastor AC Thomas. பாஸ்டர் ஏசி தாமஸ் என்கிறதான ஒரு பாஸ்டர் எங்களுக்கு இருந்தார். He was a former chief pastor. அவர் முன்னாள் தலைமை பாஸ்டராக இருந்தார். He went to Israel. அவர் இஸ்ரவேலுக்கு சென்றார். He went to a Hebrew university. அவர் ஒரு எபிரேய பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். There a professor, அங்கு ஒரு பேராசிரியர், he bent down and he took the soil in the ground and took it in his hand. அவர் குனிந்து அந்த நிலத்தினுடைய மண்ணை கையிலே எடுத்து and poured it on the ground. அவர் அதை தரையிலே போட்டு And he asked Pastor AC Thomas, "Sir, what can grow in this soil?" பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்களை பார்த்து இந்த பேராசிரியர் கேட்டார், இந்த நிலத்திலே இந்த மண்ணிலே எந்த வளரும்? And he said, "Sir, to make trees grow in Israel, we are importing mud." இந்த இஸ்ரவேல் தேசத்திலே தாவரங்களை வளர்க்கும்படியாக நாங்கள் வெளிநாட்டிலிருந்து மண்ணை இறக்குமதி செய்கிறோம். Just imagine importing mud. What a curse. வெளிநாட்டிலிருந்து மண்ணை இறக்குமதி செய்வது என்பது எவ்வளவு பெரிய சாபம். But in the Bible there is a promise. என்றாலும் வேதாகமத்திலோ ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. Read Isaiah chapter 51. ஏசாயா 51ஆம் அதிகாரம் and read verse 3. 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். For the Lord shall comfort Zion, he shall comfort all her waste places, he will make her wilderness like Eden, and her deserts like the garden of the Lord. Joy and gladness shall be found therein, thanksgiving and voice of melody. When we read the Bible, we read it only spiritually. நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரமே வாசிக்கின்றோம். But there is a literal aspect to this also. இதிலே எழுத்தின்படியான அம்சங்களும் காணப்படுகிறது. This is a prophecy about the literal Israel. எழுத்தின்படியான இஸ்ரவேலரை குறித்ததான தீர்க்க தரிசன உரை இது. Zion represents all Israel. சியோன் என்று சொல்லப்படுவது அது இஸ்ரவேலை குறிக்கிறது. God is going to take away all the waste places of Zion. It's like a desert now, but he will make it like the garden of Eden. இப்பொழுது சியோன் அது பாழான ஸ்தலமாக வனாந்தரமாக காணப்படுகிறது என்றாலும் தேவனோ அதை ஏதேனை போல மாற்றப் போகிறார். This Pastor AC Thomas in 1960, he went and saw the desert of Zion of Israel. இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதான அந்த வறண்ட பாலை நிலத்தை 1960வது ஆண்டிலே பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் போய் கண்டார்கள். The same Pastor AC Thomas after 4 or 5 years went back to Israel. அதே பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் 4 5 ஆண்டுகள் கழித்து அங்கே சென்றார். He saw a miracle. அங்கு அற்புதத்தை கண்டார். He saw fruit trees grown, fruits hanging on the roadside. People on the road can pluck and eat it. பழ மரங்கள் தெருவினுடைய பாதையினுடைய இரு பக்கங்களிலும் வளர்ந்திருக்கிறது. ஜனங்கள் அந்த மரங்களிலிருந்து பழத்தை பறிக்கிறார்கள். And he saw how this Bible portion was fulfilled in such a short span of time. இவ்வளவு குறுகிய கால கட்டத்திற்குள்ளாக வேதாகமத்தில் காணப்பட்டதான அந்த வசனமானது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை கண்டு அவர் பிரமிப்படைந்தார். 50 years ago Israel was a desert.
50 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஒரு வறண்ட பாலைவனம். Today Israel is called the fruit basket of Europe. இன்றைக்கோ இஸ்ரவேல் தேசமானது ஐரோப்பா கண்டத்தினுடைய பழக்கூடையாக இருக்கிறது. Israel is the fourth largest exporter of fruit in this world. இந்த உலகத்திலே பழங்களை ஏற்றுமதி செய்வதிலே 4வது இடத்தை அது வைத்துக் கொண்டிருக்கிறது. So you see how fertile Israel has become. அது எவ்வளவு செழிப்பாக இந்த இஸ்ரவேல் மாறிற்று என்று பாருங்கள். In America, அமெரிக்காவிலே one cow ஒரு பசுமாடு gives an average of 2500 liters of milk in 1 year. ஒரு வருடத்திலே 2500 லிட்டர் பாலை கொடுக்கும். But in Israel, என்றாலும் இஸ்ரவேலிலோ one cow ஒரு பசுமாடு gives 11000 liters of milk in 1 year. ஒரு ஆண்டிலே 11000 லிட்டர் பாலை தரக்கூடியதாக இருக்கிறது. Land flowing with milk and honey. தேசமானது பாலும் தேனும் ஓடுகிறது. So see how meaningful the Bible is. வேதாகமம் எவ்வளவு அர்த்தமுள்ளது என்பதை பாருங்கள். I will make it like the garden of the Lord, fertile and prosperous. தேவனுடைய தோட்டத்தை போல அதை செழிப்புள்ளதாக நான் மாற்றுவேன். So the same thing is going to happen in the church. இதே காரியமானது சபையிலும் நடக்கப் போகிறது. Today we are like a desert. நாம் இன்றைக்கு பாலைவனமாக காட்சியளிக்கிறோம். We must admit that like the first century people, we don't have their holiness, we don't have their power, we don't have their faith, we don't have their consecration, we are far apart. ஆதி நூற்றாண்டு அந்த பரிசுத்தவான்களைப் போல நமக்கு விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, அன்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. நாம் அவர்களை காட்டிலும் மிகுந்த தொலைவில் இருக்கிறோம். We are like a desert. நாம் பாலைவனமாக இருக்கிறோம். But I told you, when you study literal Israel, it's like a clock. What happens to the literal Israel will take place to the spiritual Israel about the same time. எழுத்தின்படியான இஸ்ரவேலர் ஒரு கடிகாரம் போல இருக்கிறார்கள் என்று சொன்னேன். எழுத்தின்படியான இஸ்ரவேலருக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதே காரியமானது அதே காலகட்டத்திலே ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் நடக்கும். Today the desert Israel has already become a prosperous Israel. ஏற்கனவே வறண்ட பாலைவனமாக இருந்ததான அந்த வறண்ட இஸ்ரவேல் நாடானது இப்பொழுது செழிப்புள்ள நாடாக மாறி போயிற்று. That means very soon the desert church is going to become a prosperous church. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாலைவனமாக காட்சியளிக்கிறதான சபையானது அது செழிப்புள்ள சபையாக அது மாற்றப்படும். While the pagan revival takes place, நாட்டுப்புற மதங்கள் அது நடக்கும்போது at the same time God is going to revive his church also. அதே நேரத்திலே தேவன் தம்முடைய சபையும் கூட அவர் உயிர்ப்பிப்பார். People who are sitting in that darkness are going to see the light of Jesus Christ. அந்தகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை அவர்கள் காண்பார்கள். People are going to cross land and sea to see this light of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஒளியை காணும்படியாக அவர்கள் நிலம் சமுத்திரங்களை கடந்து வருவார்கள். How many of you believe this? உங்களில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Today we are like a desert. இன்றைக்கு நாம் பாலைவனமாக இருக்கின்றோம். But we are going to be like the garden of Eden very soon. நாம் வெகு சீக்கிரத்திலே ஏதேன் தோட்டத்தை போல காணப்படுவோம். God is going to send down such an anointing upon us. அத்தகைய அபிஷேகத்தை தேவன் நம்மீது பொழிந்தருள பண்ணுவார். Those who say yes to this shout aloud hallelujah. ஆமென் என்று சொல்பவர்கள் அல்லேலூயா என்று உரத்த சத்தமாய் சொல்லுங்கள். Hallelujah. Amen. You are going to see it with your eyes. நாம் அதை நம்முடைய கண்களாலே காண போகிறோம். We are seeing with our eyes what's happening to the literal Israel. The world is going to see with their eyes what's going to happen to the church. எழுத்தின்படியான இஸ்ரவேலருக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று நம்முடைய கண்களால் நாம் காணுகிறோம். இதே காரியம் இதே காலகட்டத்திலே சபையிலே அவர் ஒரு பெரிய எழுப்புதலை அவர் கட்டளையிடப் போகிறார். I'm going to show you one more thing, that Israel like a clock is telling us something is going to happen in the church. இஸ்ரவேல் ஒரு கடிகாரம், அது சபையிலே நடக்கப் போகிறதான ஒரு காரியத்தை அது காண்பிக்கிறது என்று நான் இன்னொரு காரியத்தின் மூலமாக சொல்லப் போகிறேன். I will tell you today's situation in Israel. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த காட்சி. What I'm going to tell you is one of the chief signs to prove that Jesus is coming very very soon. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வரப்போகிறார் என்கிறதான அடையாளத்தில் ஒன்று. What I'm going to tell you is that நான் அதை குறித்து சொல்லப் போகிறேன். Jesus is going to come in a few months or years, that's all.
வெகு சொற்பமான மாதங்களுக்குள்ளாகவோ அல்லது சொற்பமான வருஷங்களுக்குள்ளாகவோ இயேசு வரப்போகிறார். So as the gods of this ancient gods are rising up again, இந்த பழங்கால தேவர்கள் அவர்கள் எழும்புகின்றபோது something is going to happen to the church. சபையிலே ஏதோ ஒன்று நடைபெறப் போகிறது. I'm going to show you that from literal Israel. எழுத்தின்படியான இஸ்ரவேலிலிருந்து நான் இதை காண்பிக்கப் போகிறேன். You look at this map. இந்த வரைபடத்தை பாருங்கள். This is the map of the Middle East. இது மத்திய கிழக்கு ஆசியா. This is Iran. இது ஈரான் தேசம், Iraq, ஈராக், Syria, சிரியா. that small blue patch there is Lebanon. அங்கு ஒரு சிறிய நீல நிறத்தில் காணப்படுகிறது, அது லெபனான். This is the country of Jordan, not river Jordan, the country of Jordan. இது யோர்தான் தேசம், அது நதி அல்ல. This is Israel, that brown place, that is Israel. இந்த பிரவுன் நிறத்தில் இருப்பது இஸ்ரவேல். You look at today's situation. இன்றைய சூழ்நிலையை பாருங்கள். Israel is surrounded by armies. இஸ்ரவேலானது அது முற்றிலுமாக ராணுவத்தால் சூழப்பட்டிருக்கிறது. Today there is a war-like situation between Syria and Israel. சிரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் மூளக்கூடியதான சூழ்நிலை இருக்கிறது. Because Israel seems to be irritating Syria often. ஏனென்றால் இஸ்ரவேலானது சிரியாவை அவ்வப்போது அது நச்சரித்துக் கொண்டிருக்கிறது. On January 31st, ஜனவரி மாதம் 31ஆம் தேதி a fleet of trailers, lorries carrying missiles was secretly traveling through Syria. சில லாரிகளிலே ஏவுகணைகள் ரகசியமாக வைக்கப்பட்டு அது சிரியாவை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. சிரியாவினூடாக போய்க் கொண்டிருந்தது. Where it was going, nobody knows. யாருக்கும் தெரியாது அது எங்கே போகிறது என்று. Suddenly what Israel did, திடீரென்று இஸ்ரவேல் என்ன செய்தது? They took their planes and went and bombed those trailers and came back. இவர்கள் இங்கிருந்து விமானத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த லாரிகளில் செல்லுகிறதான அந்த ஏவுகணைகளின் மீது குண்டுகளை போட்டு அழித்து விட்டார்கள். So naturally Syria will get angry. நிச்சயமாக சிரியாவுக்கு கோபம் வரும். So Syria is getting ready to fight. ஆகவே சிரியா இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண அது ஆயத்தமாக இருக்கிறது. So their armies are getting ready. அவருடைய ராணுவம் தயாராக இருக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, a small part of the army of Iran, ஈரானுடைய ஒரு சிறிய பகுதி ராணுவமானது they have come and they have landed here in the south part of Syria near Israel. சிரியாவினுடைய தெற்கு பகுதியில் இஸ்ரவேலுக்கு அருகாமையிலே அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். That's a second army. அது இரண்டாவது ராணுவம். Not only that, அது மாத்திரமல்ல, in Turkey, துருக்கியில் part of the US army is there. அங்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ராணுவம் காணப்படுகிறது. ராணுவத்தின் ஒரு பகுதி காணப்படுகிறது. That's a third army. அது மூன்றாவது ராணுவம். Not only that, அது மாத்திரமல்ல, this area, white area, is the Mediterranean Sea. இந்த வெண்மை நிறமான பகுதி அது மத்திய தரைக்கடல். There Russian fleets are the ships. அங்கு ரஷ்யாவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் காணப்படுகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, if you look at the tip of Lebanon, the southern tip of Lebanon that joins with Israel, இஸ்ரவேலோடு சேருகிறதான அந்த லெபனானினுடைய அந்த முனை, there is a militant group called Hezbollah. அங்க ஹஸ்புல்லா என்று சொல்லப்படுகிறதான இந்த தீவிரவாத குழு அங்கு காணப்படுகிறது. They have 11,000 missiles facing Israel. இஸ்ரவேலை நோக்கி 11,000 ஏவுகணைகளை தயாராக வைத்திருக்கிறார்கள். How many armies are surrounding Israel? இஸ்ரவேலை சுற்றிலும் எத்தனை ராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். Now read a verse from the Bible. இப்பொழுது ஒரு வசனத்தை வேதாகமத்திலிருந்து வாசியுங்கள். Luke chapter 21. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் and verse 20. 20வது வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதே நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். And when ye shall see Jerusalem compassed with armies, then know that the desolation thereof is nigh. See, Jesus said this 2000 years ago. இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக இதை சொன்னார். And it's happening in our days. It's never been like this before. இதற்கு முன்பு ஒருபோதும் நடந்திராததான இந்த சம்பவம் நம்முடைய நாட்களிலே அது நடக்கிறது. Jesus said 2000 years ago, he told 4 disciples secretly on a mountain top, and he said, when you see Jerusalem surrounded by armies,
remember the desolation is nigh. மலை உச்சியிலே 4 சீஷர்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக சொன்ன காரியம், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். Now listen carefully. இப்பொழுது கவனமாக கேளுங்கள். This verse does not say, when you see Jerusalem surrounded with armies, remember my coming is nigh. எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லவில்லை. This verse says, when you see Jerusalem surrounded with armies, the desolation is nigh. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். What is அழிவு? In English is desolation. அது பாழாய், ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாழாய் போகுதல். So something is going to happen to Jerusalem, it's going to become desolate. எருசலேமிலே ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது, அது நிமித்தமாக அது பாழாய் போகிறது. What is that? அது என்ன? The Bible prophesies that also. அதையும் கூட வேத வசனமானது சொல்லுகிறது. Now I can go into detail to say what it is. அது என்ன என்பதை சொல்லும்படியாக நான் விளக்கமாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். சொல்லலாம். But I'll give you just one verse. என்றாலும் நான் அதற்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரமே தருகிறேன். There's no time to go into those details. அது அதனுடைய விளக்கத்திலே செல்லுவதற்கு நேரமில்லை. Read Matthew chapter 24. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் and read verse 15. 15வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, When you therefore shall see the abomination of desolation spoken of by Daniel the prophet stand in the holy place, whoso readeth, let him understand. See these two verses. இந்த இரண்டு வசனங்களையும் பாருங்கள். In Luke 21, Jesus says, when you see Jerusalem surrounded by armies, the desolation is near. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று, பாழாக்குதல் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். In this verse, இந்த வசனத்திலோ it speaks of something called the abomination of desolation. இங்கு பாழாக்குகிற அருவருப்பு என்கிற ஒரு காரியத்தை காண்கிறோம். What is that? அது என்ன? The Antichrist is going to make an image of himself. அந்திக்கிறிஸ்து தன்னையே ஒரு சொரூபமாக அவன் உண்டாக்குவான். And he is going to place that image in the temple in Israel. இஸ்ரவேலில் உள்ளதான அந்த தேவாலயத்திலே அந்த சொரூபத்தை அவன் வைப்பான். First he will go and sit. முதலாவது அவன் போய் உட்காருவான். Then he will put his statue there. அதற்கு பிறகு அவனுடைய சிலையை அங்கு வைப்பான். So that means he is the god of that temple. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவனே அந்த தேவாலயத்தினுடைய கடவுள். Of that only it is written here, பாழாக்குகிற அருவருப்பு, the abomination of desolation. இதை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பாழாக்குகிற அருவருப்பு. So this happens 3.5 years after the Antichrist rules. அந்திக்கிறிஸ்துவின் அரசாட்சி ஆரம்பித்து 3.5 வருஷங்கள் கழித்து இந்த சம்பவம் நடைபெறும். So when Jesus said, when you see Jerusalem surrounded by armies, remember that this desolation is near. That means after 3.5 years this is going to happen. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதனுடைய பாழாக்குதல் சமீபமாயிற்றென்று அறியுங்கள் என்று அவர் சொன்னாரே. இதுதான் அந்திக்கிறிஸ்துவினுடைய இந்த காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். So Jesus said, when you see these armies surrounding Israel, it's not my coming that is near, it's the placing of this image in the holy of holies that is near. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது என்னுடைய வருகை அல்ல, இந்த சிலையானது என்னுடைய ஆலயத்திலே வைக்கப்படும் என்பதை அவர் சொன்னார். That is near. அது சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னார். So when Jesus says, when you see this happening, இந்த காரியங்கள் சம்பவிப்பதை நீங்கள் காணுகின்ற போது the desolation is near, அந்த பாழாக்குதல் சமீபமாக இருக்கிறது. 3.5 years before that Jesus will come. அந்த நிகழ்ச்சிக்கு 3.5 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு வருவார். So imagine then from this how near Jesus coming is. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். So the world, the Antichrist is getting ready to control the whole world. ஆகவே இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும்படியாக அந்திக்கிறிஸ்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். Pagan gods are rising up in different places. அநேக வித்தியாசமான இடங்களிலே நாட்டுப்புற மதங்களானது அது தோன்றிக் கொண்டிருக்கிறது. So
what is going to happen? என்ன சம்பவிக்கும்? Just like Jerusalem is surrounded by armies, எருசலேம் சேனைகளால் சூழப்படுகிறதைப் போல spiritual Israel is also going to be surrounded by armies. ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் கூட இந்த சேனைகளால் சூழப்பட்டிருப்பார்கள். You read verse 20, Luke 21:20. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். வசனத்தை வாசித்தோம். Now read verse 17. 17வது வசனத்தை வாசியுங்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். And ye shall be hated of all men for my name's sake. So the church is going to be hated of all men because of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மனுஷராலும் சபையானது அது வெறுக்கப்படும். Just like Jerusalem is surrounded by armies, the church is going to be surrounded by demons. எவ்விதமாக எருசலேமானது சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதோ அதுபோல சபையானது பொல்லாத ஆவிகளினாலே சூழப்பட்டிருக்கும். So just like there is a war against Israel, there's going to be a spiritual war against the church of God. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எவ்வாறு யுத்தம் காணப்படுகிறதோ அதுபோல ஆவிக்குரிய சபைக்கு விரோதமாக ஒரு யுத்தம் காணப்படும். But what does the Bible say? என்றாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? Although this war takes place, யுத்தமானது நடைபெற்றாலும் கூட, though the whole world might rise up and a pagan revival might take place and people will come against us, உலகமானது முற்றிலுமாக நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நாட்டுப்புற மதங்கள் அவைகள் எழும்பி நமக்கு விரோதமாக கிரியை செய்தாலும், why will they hate us? அவர்கள் ஏன் நம்மை பகைக்கிறார்கள்? Because we will not join them. ஏனென்றால் நாம் அவர்களோடு கூட சேர்ந்து விடுவதில்லை. So they will say the whole world is joining and becoming one. Why are you not joining with us? முழு உலகமும் ஒன்று சேர்ந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார்களே, நீங்கள் மாத்திரம் ஏன் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறதில்லை? Sometimes people say, சில நேரங்களிலே ஜனங்கள் சொல்லுவார்கள், why are you so stubborn about Jesus is the only way? இயேசுதான் ஒரே வழி என்று நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக முரட்டுத்தனமாக இருக்கிறீர்கள்? Why don't you just love everybody? ஏன் நீங்கள் எல்லாரையும் நேசிக்க கூடாதா? Why don't you respect other people's religion? மற்ற மார்க்க தலைவர்களையும் மற்றவர்களையும் உங்களால் மரியாதை கொடுக்க முடியாதா? மற்ற மார்க்கங்களை. So I asked them, நான் அவர்களை கேட்டேன், you tell me respect every religion. ஒவ்வொரு மதத்தையும் அதற்கு மரியாதை கொடுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். We are not disrespecting others. நாங்கள் யாரையும் அவமரியாதை செய்கிறதில்லை. But we are saying what Jesus says. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாங்கள் சொல்லுகிறோம். Jesus said, I am the way. நானே வழி என்று இயேசு சொன்னார். So we are saying Jesus is the way. ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவே வழி. But what are you doing? என்றாலும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? You say you must, all religions are the same. நீங்கள் சொல்லுகிறது எல்லா மதமும் சம்மதம். Then join me also with that. Say my religions also. Why are you opposing me then? அப்படி என்றால் எங்களோடு சேர்ந்து விடுங்களேன், எங்களை ஏன் எதிர்க்கிறீர்கள்? They are saying all are the same, but they are separating us. எல்லா மதமும் ஒன்று என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றாலும் அவர்கள் எங்களை பிரித்து விடுகிறார்கள். If all are the same, then we are also part of that all. Then they love us. எல்லா மதமும் ஒன்றுதான் என்று நீங்கள் சொன்னால் நாங்களும் உங்களுடைய பகுதி தானே, எங்களையும் நேசிங்களே. We are also part of that all. நாங்களும் அந்த எல்லாவற்றிலும் பகுதியாக இருக்கிறோமே. So you can love us also, show it. ஆகவே நீங்கள் எங்களிலே அன்பு கூறுங்கள், அந்த அன்பை காட்டுங்கள். So when they tell us all religions are the same, they are contradicting themselves. அவர் எல்லா மதங்களும் ஒன்று என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த சம்பாஷணையிலே வேறுபட்டு இருக்கிறார்கள். Because of this the whole world is going to hate us. ஆகவே தான் இந்த முழு உலகமும் நம்மை பகைக்கப் போகிறது. But there is a prophecy in the Bible. என்றாலும் வேதத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. Isaiah chapter 60 and verse 15. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். Whereas thou hast been forsaken and hated, so that no man went through thee, I will make thee an eternal excellency, a joy of many generations. So, although there is a period where we are going to be hated by all people, மற்றவர்களால் பகைக்கப்படுகிறதான ஒரு காலகட்டம் உண்டு. but in the millennium we are going to be the joy of many generations. 1000 வருட அரசாட்சியிலே நாம் अनेक ஜனங்களுக்கு புகழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறோம். And we are going to be an eternal excellency. நாம் நித்தியமாக கன மகிமைக்குரியவர்களாக இருப்போம். அந்த வசனத்துல இருக்கு, அந்த 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன்.
So God is going to make us an eternal excellency தேவன் தாமே நம்மை நித்திய மாட்சிமையாக வைப்பார். and a joy of many generations. அநேக தலைமுறைகளுக்கு மகிழ்ச்சியாக வைப்பார். So that is God's promise. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். This light is going to shine out of us. இந்த ஒளியானது நம்மிலிருந்து அது எழும்பி பிரகாசிக்கும். And many people are going to see that light. அநேகர் இந்த ஒளியை காண்பார்கள். And those who hated us in the beginning are going to come to love us. ஆரம்பத்திலே நம்மை பகைத்தவர்கள் நம்மை நேசிக்கும்படியாக அவர்கள் And they're வருவார்கள். going to come to this light. அவர்கள் இந்த ஒளியின் இடத்திற்கு But வருவார்கள். before that, அதற்கு முன்பாக there is one thing we must realize. ஒரு காரியத்தை நாம் உணர The வேண்டும். spirit of the golden calf will try to attack us also. இந்த பொன் கன்றுக்குட்டியின் ஆவியானது நம்மையும் கூட தாக்கும். Read Psalm 106 and verse 20. 106ஆம் சங்கீதம் 20வது வசனம். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். Thus they changed their glory into the similitude of an ox that eateth grass. This is a reference to the golden calf episode. இந்த பொன் கன்றுக்குட்டியினுடைய அந்த சம்பவத்திற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதை பற்றி தான் இது சொல்லுகிறது. The Israelites in those days in Mount Sinai changed the glory of God into an image of an ox. சீனாய் வனாந்தரத்திலே காணப்பட்டதான சீனாய் மலையின் அடிவாரத்திலே காணப்பட்டதான அந்த இஸ்ரவேலர் தேவனுடைய மகிமையை பொன் கன்றுக்குட்டியின் சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் மாற்றினார்கள். So another aspect of this golden calf, இந்த பொன் கன்றுக்குட்டியினுடைய இன்னொரு அம்சம், it tries to reduce the glory of God. தேவனுடைய மகிமையை குறைக்க கூடியதாக அது இருக்கிறது. It tries to quench the light of God. தேவனுடைய அந்த ஒளியை மங்கச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. Look at this line of focus lights. இங்கு இருக்கிறதான இந்த விளக்குகள் பாருங்கள். Suppose I place a cloth on it. ஒருவேளை நான் இதன் மீது துணியை போடுகிறேன் என்றால் immediately the intensity of light will reduce. உடனடியாக இந்த ஒளியினுடைய பிரகாச தன்மையானது குறைந்துவிடும். This is what the golden calf does. இதைத்தான் பொன் கன்றுக்குட்டி செய்கிறது. God has a glory. தேவனுக்கு ஒரு மகிமை உண்டு. And because of that glory we also have a glory. அந்த மகிமை நிமித்தமாக நமக்கும் ஒரு மகிமை உண்டு. And this golden calf spirit will try to quench that glory. அந்த பொன் கன்றுக்குட்டியின் ஆவியானது அந்த தேவனுடைய மகிமையை குறைத்து போடும். So when these children of Israel were following God towards Sinai, இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் மலையில் உள்ளதான அந்த தேவனை நோக்கி அவர்கள் சென்றபோது they had a glory surrounding them. அவர்களை சுற்றிலும் ஒரு மகிமை பிரகாசித்தது. The Shekinah glory. ஷெக்கேனா மகிமை. And they saw the glory of God descending on the mountain. தேவனுடைய மகிமையானது அந்த மலையின் மீது இறங்கினதை அவர்கள் கண்டார்கள். But when this calf came, இந்த கன்றுக்குட்டி வந்தபோது the glory diminished. அந்த மகிமை அப்படியே மங்கி போயிற்று. In the same way, in these days, that spirit of the golden calf is trying to diminish the glory of God seen in the church. இதுபோலவே இந்த நாட்களிலே அந்த கன்றுக்குட்டியின் ஆவியானது சபையிலே காணப்படுகிற தேவனுடைய மகிமையை அது குறைய பண்ணும், மற்று போக பண்ணும். You can't see. நீ உங்களால் அதை காண முடியாது. But there is a glory, there is a light in each one of you. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்கிறது. It's an invisible light. அது அதரிசனமான ஒளி. Satan can see it. சாத்தான் அதை காண முடியும். That golden calf can see it. அந்த பொன் கன்றுக்குட்டி அதை காண முடியும். And he will try to reduce that glory. அவன் அந்த மகிமையை குறைக்கும்படியாக அவன் எத்தனிப்பான். Turn to 2 Samuel chapter 21. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் and read verse 17. 17வது வசனம். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். But Abishai the son of Zeruiah succored him and smote the Philistine and killed him. Then the men of David sware unto him, saying, Thou shalt no more go out with us to battle, that thou quench not the light of Israel. Here David is called the light of Israel. இங்கு தாவீது இஸ்ரவேலின் விளக்கு என்று அவன் அழைக்கப்படுகிறார். So there was no visible light. அங்கு காணக்கூடியதான விளக்கு இல்லை. But in the words of David, in the life of David, in the valor of David, there was an invisible glory. தாவீதினுடைய வார்த்தைகளில், தாவீதினுடைய செயல்களில், தாவீதினுடைய பராக்கிரமங்களில் தேவனுடைய விளக்கு காணப்பட்டது. So in the same way, அதுபோலவே in each one of you seated here there is a glory. இங்கு வீற்றிருக்கிறதான ஒவ்வொருவரிலேயும் ஒரு மகிமை உண்டு. But when the golden calf came into the camp, இந்த பொன் கன்றுக்குட்டியானது பாளையத்திற்குள் வந்தபோது there was a glory in the gold.
அந்த பொன்னிலே மகிமை இருந்தது. But the divine glory diminished. என்றாலும் தெய்வீக மகிமை அங்கு In அற்றுப்போயிற்று. the same way, the spirit of the calf will try to attack the church of God. இதுபோலவே அந்த பொன் கன்றுக்குட்டியில் உள்ளதான அந்த ஆவியானது தேவனுடைய சபையை தாக்க It will முயற்சிக்கும். try to put earthly glory and worldly glory into us and try to diminish the heavenly glory from உலக us. பிரகாரமான அந்த மகிமையை, பூமிக்குரிய மகிமையை அது நமக்குள்ளே வைத்து அதன் நிமித்தமாக அந்த தெய்வீக மகிமையை நமக்குள் இருந்து அற்றுப்போக பண்ணும். There is a light in the world. உலகத்திலே ஒரு ஒளி இருக்கிறது. It's the light of vanity. அது மாயையின் ஒளி. It's a deceptive light. அது வஞ்சனையின் ஒளி. So that calf will try to bring that light into the church. அந்த கன்றுக்குட்டியானது அந்த ஒளியை சபைக்குள் கொண்டு வர முயற்சிக்கும். That glory can be seen with these eyes. அந்த மகிமையை, அந்த ஒளியை நம்முடைய கண்களினால் காண முடியும். It's a glory of outward beauty. அது வெளியரங்கமான அழகுள்ள மகிமை. But the inner glory will go. என்றாலும் இந்த உள்ளான மகிமை போய்விடும். The light of Israel will be quenched. இஸ்ரவேலின் மகிமையானது, ஒளியானது அது தணிக்கப்பட்டுவிடும். Read Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 and 15. 14 15 வசனங்கள். In Tamil 15 and 16. தமிழிலே 15 16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். Do all things without murmurings and disputings, that ye may be blameless and harmless, the sons of God without rebuke, in the midst of a crooked and perverse nation, among whom ye shine as lights in the world. So here the Bible says we are shining as lights in the world. இங்கு வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். One day when I was serving God in a certain faith home in Chennai, சென்னையிலே ஒரு குறிக்கப்பட்ட விசுவாச வீட்டிலே நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது I walked into a house where one of our believers had died. நம்முடைய விசுவாசி ஒருவர் மரித்து போனார். அந்த வீட்டுக்காக நான் அப்படியே நடந்து கொண்டிருந்தேன். And as I was entering the house, நான் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்தபோது there was a lady from the neighboring house who was peeping over into this house. அந்த வீட்டினுடைய பக்கத்தில் இருந்ததான ஒரு வீட்டிலே இருந்த ஒரு ஸ்திரீ இந்த வீட்டை அவள் உற்று பார்த்தாள். And when I looked that, she was staring at me. அவளை நான் பார்த்தபொழுது அவள் என்னை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள். Till I went into the house, she was looking at me. நான் அந்த வீட்டை விட்டு போகின்ற வரைக்கும் அவள் என்னை வீட்டிற்குள் போகும் வரைக்கும் அவள் என்னை முறைத்துக் கொண்டே இருந்தாள். When I came out of the house after some time, she was still there, she was staring at me. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகின்ற வரைக்கும் அவள் அங்கே நின்று கொண்டு அவள் என்னையே முறைத்துக் I கொண்டிருந்தாள். was wondering why she was doing that. ஏன் இவ்விதமாக அவள் இவ்விதமாக செய்கிறாள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். 2 days later, one believer in that area came to me and said, 2 நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியில் உள்ளதான ஒரு விசுவாசி வந்து என்னிடத்தில் சொன்னார், did you notice one lady looking at you? ஒரு ஸ்திரீயானவள் உங்களை அப்படியே பார்த்துக் கொண்டிருந்ததை நீங்கள் கண்டீர்களா? I said yes. அப்பொழுது நான் சொன்னேன், How did you know? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? No, that lady spoke to me. அந்த ஸ்திரீ என்னிடத்தில் சொன்னார். She said that she saw a dream. I've never seen this brother before. She's a Roman Catholic. She saw in that dream, I came in her dream. She's never seen me before. அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர். அவருடைய சொப்பனத்திலே அவர் என்னை போல ஒருவரை கண்டிருக்கிறார். என்னை அவர் இதற்கு முன்பாக கண்டதே இல்லை. She saw me in the dream. என்னை அவர் அந்த சொப்பனத்தில் கண்டார். And when I walked into that house, she was so astonished. This is the person I saw in the dream. நான் அந்த வீட்டிற்குள் நுழைந்த பொழுது பிரமிப்போடு ஆச்சரியத்தோடு இந்த நபர் தானே நான் சொப்பனத்தில் பார்த்தேன் என்று அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். And she said when the brother went into the house, there was a light with him also going into that house. இந்த சகோதரன் அந்த வீட்டிற்குள் சென்ற பொழுது அவரோடு கூட ஒரு விளக்கும் கூட ஒளியும் கூட சென்றது. And when he came out, the light came with him. அவர் வெளியே வந்த பொழுது அவரோடு கூட அந்த வெளிச்சமும் வந்து விட்டது. She's still not our believer. இன்னும் அவர் நம்முடைய விசுவாசி ஆகவில்லை. I didn't see that light. நான் அந்த ஒளியை காணவில்லை. But she saw that light. என்றாலும் அவளோ அந்த விளக்கை கண்டாள். In the same way, there is a light around each one of us. இதுபோலவே நம் ஒவ்வொருவரை சுற்றிலும் ஒரு ஒளி காணப்படுகிறது. But this calf spirit will try to diminish that light by bringing worldly light into our lives. உலகத்தின் ஒளியை இந்த பொன் கன்றுக்குட்டியானது நம்முடைய ஜீவியத்தில் கொண்டு வந்து நம்முடைய ஒளியை அது மங்கச் செய்யும். In the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் when the ark of the covenant went into the camp of Israel, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரவேலின் பாளைய
ஆலயத்திற்கு சென்றபோது the whole congregation shouted with a shout. அந்த முழு சேனையும் ஆர்ப்பரிப்போடு ஆரவரித்தார்கள். God is in our midst. தேவன் நம்முடைய மத்தியில் The இருக்கிறார். battle is the Lord's. யுத்தம் தேவனுடையது. And the enemy used to get scared and flee. இப்பொழுது இந்த சத்துருக்கள் பயந்து In அலறினார்கள். the same way, இதுபோலவே when you walk into your workplace, நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திற்குள் நடக்கும்போது, when you walk into your college and school, உங்களுடைய கல்லூரியிலும் பள்ளிகளிலும் நீங்கள் நடக்கின்ற போது, when you walk into your area, உங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் நடக்கின்ற போது, you are like the ark of the covenant. நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை போல இருக்கிறீர்கள். Because of you, that area will be blessed. உங்கள் மூலமாக அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படும். Because of you, your office will be blessed. உங்கள் நிமித்தமாக உங்களுடைய அலுவலகம் ஆசீர்வதிக்கப்படும். Because of you, the enemies working there will be scattered. உங்கள் நிமித்தமாக அங்கு காணப்படுகிறதான சத்துருக்கள் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். You will be the light of that part of the world. நீங்கள் அந்த உலகத்தின் அந்த பகுதியிலே வெளிச்சமாக இருப்பீர்கள். But the Bible says, என்றாலும் வேதம் சொல்லுகிறது, to be that light, அந்த வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் do all things without murmurings or disputing. முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள். So what will this golden calf do? இந்த பொன் கன்றுக்குட்டி என்ன செய்யும்? To reduce your glory. உங்களுடைய மகிமையை குறைக்கும்படியாக It will start fights in your house. அது உங்களுடைய வீடுகளிலே சண்டை உண்டு பண்ணும். It will start murmurings in your lips. உங்களுடைய வீடுகளிலே அது முறுமுறுப்பை உண்டு So பண்ணும். immediately what will the neighbors say? உங்களுடைய அயலகத்தார் என்ன சொல்வார்கள்? They and we all same only. அவர்களும் நாங்களும் ஒன்று போலவே இருக்கிறோமே. You say Christian, what's that noise in your house? கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள், என்ன சத்தம் உங்களுடைய வீட்டிலே? Few years ago one believer came to me. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விசுவாசி என்னிடத்தில் வந்தார். Brother, my neighbor and I, we are having silent fight. நானும் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் மௌனமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். One day my neighbor, she hung one slipper from the tree over my house. ஒரு நாளிலே என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறதான் அந்த பெண்மணி ஒரு செருப்பை எடுத்து என்னுடைய வீட்டிற்கு முன்பாக அப்படியே தொங்க விட்டு இருந்தாள். What is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? Silent war. செருப்பால அடிப்பேன். That's the meaning. அவர்கள் அமைதியாக இவ்விதமாக யுத்தம் செய்கிறார்கள். So you know what this believer did? உடனடியாக இந்த விசுவாசி என்ன செய்தார் தெரியுமா? The next day she hung a broom from the same tree. அடுத்த நாளிலே அங்கே ஒரு துடப்பத்தை அதே மரத்திலே மாட்டி விட்டார். If you do that, glory will go. இப்படி செய்தால் மகிமை போய்விடும். When we are silent, நாம் அமைதியாக இருக்கின்ற போது you will look like a fool. நீங்கள் மதியினரை போல There is a காணப்படுவீர்கள். spiritual way of fighting battles. ஆவிக்குரிய ரீதியிலே யுத்தங்களை நடத்த வேண்டிய முறை உண்டு. One day one neighbor came to our believer's house. ஒரு நாளிலே நம்முடைய விசுவாசியின் பக்கத்து வீட்டுக்காரர் விசுவாசியின் வீட்டிற்கு The வந்தார். gate opened. அந்த கதவு திறக்கப்பட்டது. She looked out of the window. They were coming to fight. இவர்கள் ஜன்னலை திறந்து பார்த்தபொழுது அவர்கள் சண்டைக்கு வருவதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். Immediately that sister got filled in the spirit. உடனடியாக அந்த சகோதரி ஆவியிலே நிறைந்தாள். And she waited and waited. No bell rang, no knock on the door. They had gone out silently. இந்த சகோதரி காத்துக் கொண்டிருந்தால் அங்கு அந்த பெல் அடிக்கப்படவில்லை, அந்த கதவு தட்டப்படுகின்ற சத்தம் கேட்கவில்லை, அவர்கள் போய்விட்டார்கள். That is how we should win our battles. இவ்விதமாகத்தான் நாம் நம்முடைய யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும். That is how the glory of God should be revealed in the church. இவ்விதமாகத்தான் தேவனுடைய சபையிலே அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட வேண்டும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. What the golden calf is trying to enter into the church. பொன் கன்றுக்குட்டியானது சபைக்குள் பிரவேசிக்க முயற்சிக்கிறது. Is trying to reduce the glory of God in the church. சபையிலே இருக்கிற தேவனுடைய மகிமையை குறைக்கும்படியாக அது எத்தனப்படுகிறது. There is a glory that is surrounding your body. உன்னுடைய சரீரத்தை சுற்றிலும் ஒரு மகிமை காணப்படுகிறது. There is a glory that is shining in your life, the glory of God. உங்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய மகிமை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. You are supposed to be a representative of Jesus Christ in your workplace. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியவராக நீர் காணப்படுகிறீர். Through your honesty, உங்களுடைய நேர்மையின் மூலமாக, by speaking the truth, சத்தியத்தை பேசுவதின் மூலமாக, by being silent when fights begin, சண்டைகள் எழும்பும்போது நீங்கள் அமைதியாக இருப்பதின் மூலமாக, by being faithful to your company, உங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் உண்மையும் உத்தமமும் உள்ளவராக இருப்பதின் மூலமாக, people should see the light of Jesus Christ shining in your life. உங்களுடைய ஜீவியத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிப்பதை மற்றவர்கள் காண வேண்டும். But is that light shining?
உங்களுடைய அந்த ஒளி பிரகாசிக்கிறதா? Or has the golden calf stolen that glory? இல்லாவிட்டால் அந்த பொன் கன்றுக்குட்டியானது அந்த மகிமையை திருடிக் கொண்டு போய்விட்டதா? People who are seeing you, are they seeing Jesus in your life? உங்களை காணுகிறதான ஜனங்கள் உங்களுக்குள்ளே இயேசுவை காண்கிறார்களா? Arise and shine, your light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. The whole world is going to rise up against the church of God. தேவனுடைய சபைக்கு விரோதமாக முழு உலகமும் எழும்பப் போகிறது. We shall be hated of all men because of Jesus' sake. இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக முழு உலகத்தாராலும் நாம் பகைக்கப்படுவோம். At the same time, the light of Jesus Christ is going to be revealed through the church. அதே நேரத்திலே சபையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ஒளியானது வெளிப்படுத்தப்படும். Don't allow that golden calf to come inside your house. உங்களுடைய வீட்டிற்குள்ளாக அந்த பொன் கன்றுக்குட்டி வருவதற்கு இடம் கொடுக்க When a வேண்டாம். fight starts, அங்கு அப்ப சண்டை ஆரம்பிக்கும்போது immediately some peacemakers should rise up in the house. உடனடியாக அந்த வீட்டிலே தானே சமாதான கர்த்தர்கள் எழும்ப வேண்டும். And when the union and the management in your office are fighting against each other, உங்களுடைய அலுவலகத்திலே அந்த சங்கமும் அந்த உரிமையாளரும் சண்டை போடும் பொழுது you must be a peacemaker. நீங்கள் அங்கு சமாதானத்தை உண்டு பண்ணுபவராக இருக்க The வேண்டும். light of Jesus Christ should bring peace in that area. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியானது அந்த பகுதியிலே ஒளி ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். In many of your house there are arguments and fights. உங்களில் அநேகருடைய வீடுகளிலே தர்க்கிப்பும் சண்டையும் நடைபெறுகிறது. But today God is going to give a peacemaker's anointing. இன்றைக்கு தேவன் தாமே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதான அபிஷேகத்தை உங்களுக்கு தரப்போகிறார். Many of you are dissatisfied with your lives. அநேகர் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து திருப்தி இல்லாமல் இருக்கிறீர்கள். And therefore there is murmuring in your lips. ஆகவே உங்களுடைய உதடுகளிலே முறுமுறுப்பு காணப்படுகிறது. Why is God doing this to me? ஏன் தேவன் இதை எனக்கு செய்கிறார்? When is all this going to end? ஏன் இவைகளெல்லாம் எப்பொழுது முடியப் போகிறது? I want to die. நான் மரிக்க வேண்டும். All these are murmuring words. இவைகளெல்லாம் முறுமுறுப்பின் The வார்த்தைகள். golden calf spirit is trying to put away that light in your life. பொன் கன்றுக்குட்டியின் ஆவியானது உங்களுக்குள் இருக்கிறதான அந்த ஒளியை மங்கச் செய்கிறது. Instead of that murmuring lip, அந்த முறுமுறுப்பின் உதடுகளுக்கு பதிலாக how many want a thanksgiving lips? உங்களில் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிற உதடு தேவை? Instead of that fighting spirit, அந்த சண்டை போடுகிற ஆவிக்கு பதிலாக how many want a peacemaking spirit? உங்களில் எத்தனை பேருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆவி தேவை? Put up your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். God is going to send an anointing on the lips of the murmurers. முறுமுறுக்கிறவருடைய உதடுகளிலே தேவன் ஒரு அபிஷேகத்தை அனுப்பப் போகிறார். God is going to send an anointing in the hearts of those who are fighting. சண்டை போடுகிறவருடைய இருதயத்திற்குள்ளாக தேவன் ஒரு அபிஷேகத்தை அனுப்பப் போகிறார். Whatever the other person says or does, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் சரி, you are going to reveal the light of Jesus and be like a lamb before the shearers is dumb. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல நீங்கள் காணப்பட The போகிறீர்கள். spirit of the Lord is moving. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு அசைவாடிக் That கொண்டிருக்கிறார். anointing is going to come upon your lips and on your tongue. அந்த அபிஷேகமானது உங்களுடைய நாவிலும் உங்களுடைய உதடுகளிலும் அது வர வேண்டும். If you are murmuring till now, இம்மட்டுமாக நீங்கள் முறுமுறுத்துக் God கொண்டிருந்தால் is going to give you the garment of praise. தேவன் தாமே துதியின் உடையை உங்களுக்கு தருவார். The same lips are going to exalt Jesus. அதே உதடுகள் இயேசுவை உயர்த்தும். You are saying, why is this happening to me? இது ஏன் எனக்கு சம்பவித்தது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். Now you are going to சொன்னீர்கள். Now you are going to say, thank you Jesus. இப்பொழுது நீங்கள் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வீர்கள். Now open your mouth and start praising God. இப்பொழுது உங்களுடைய வாயை திறந்து தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Although you might feel to murmur, start praising God. நீங்கள் முறுமுறுக்கிற தன்மை உடையவர்களாக அந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். As you say praise the Lord, praise the Lord. நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற போது that evil golden calf spirit that is putting murmuring in your lips is going to run away. அந்த பொன் கன்றுக்குட்டியின் பொல்லாத ஆவியானது உங்களுடைய உதடுகளிலே முறுமுறுப்பை கொண்டு வருகிறது, அது போய்விடும். And Jesus is going to come into your life. இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜீவியத்திற்குள் வருவார். The light of Jesus is going to come into your life. இயேசு கிறிஸ்துவின் ஒளியானது உங்களுடைய ஜீவியத்திற்குள் வரும். Is your family fighting often? உங்களுடைய குடும்பம் அவ்வப்போது சண்டை போட்டுக் கொள்கிறதா? Husband and wife arguing very often. புருஷனும் மனைவியும் அவ்வப்போது தர்க்கித்துக் கொள்கிறீர்களா? Husband is beating the wife. புருஷன் மனைவியை அடிக்கிறாரா? No, don't worry.
கவலைப்பட வேண்டாம். Now an anointing is going to come. இப்பொழுது ஒரு பெரிய அபிஷேகம் வர போகிறது. Let us be on our knees. நாம் நம் முழங்கால் படியிடுவோம். On our knees we are going to praise God. நாம் முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்திரிப்போம். As we praise God, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற போது a light is going to shine in this place. இந்த இடத்திலே ஒரு பெரிய ஒளி பிரகாசிக்கும். You will not see it. நீங்கள் அதை காண முடியாது. The golden calf will see it. என்றாலும் பொன் கன்றுக்குட்டி அதை காணும். It is going to leave your house. அது உங்களுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போகும். That murmuring is going to leave your house. அந்த முறுமுறுப்பு உங்களுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போகும். That fighting is going to leave your house. உங்களுடைய வீட்டை விட்டு அந்த சண்டை புறப்பட்டு போய்விடும். Lift up your voice and exalt your Jesus. உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி இயேசுவை உயர்த்துங்கள். ஓரியா ஷபங்கலமானி அந்தடா. ஸ்தோத்திரம் இயேசுவே. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. O rabau shabakaramani anturaya sabakalamani antuda. Oria sabakalamani antuda. இன்றைக்கு நம்மத்தில் இயேசுவும் இருக்கிறார், அந்த கன்றுக்குட்டியும் இருக்கிறது. ஆனால் நாம் இயேசுவை பார்த்து இயேசுவை உயர்த்த போகிறோம். எப்படி அந்த கன்றுக்குட்டி அந்த நாட்களில் மோசேயினால் தூள் தூள் ஆக்கப்பட்டதோ அதே போல நம்முடைய துதிகளினால் அது தூள் தூள் ஆக்கப்பட போகிறது. உங்களுடைய சண்டை நிற்க போகிறது. கர்த்தர் துதியின் உடையை தந்து கொண்டிருக்கிறார், துதியின் ஆவியை தந்து கொண்டிருக்கிறார். தேவ சபையை நம்மத்தில் இருக்கிற இயேசுவை நாம் ஏகமாய் உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓரியா ஷபகரமானி அந்துடா ரபௌ சபாலியானா மங்கதுரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். உதடுகளால் சொல்லுவோமாக, இயேசு நல்லவர், நம்முடைய இயேசு நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரபௌ ஷபகலமங்கரமங்கலபானி அந்துரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நீங்கள் துதிக்க துதிக்க தேவனுடைய சமூகம் இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை கேவலப்படுத்துகிறதான, உங்களுடைய சாட்சியை கெடுக்கிறதான அந்த தீய சக்திகள் ஓடி போக போகிறது. உங்களுடைய வீடு சமாதானத்தின் வீடாய் மாறப் போகிறது. உங்களுடைய அலுவலகம் சமாதானத்தின் அலுவலகமாய் மாறப் போகிறது. ஒரு பெரிய பிரச்சனை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய துதியினால் உங்களுக்குள் வீசுகிற வெளிச்சத்து நிமித்தம் அந்த அந்தகாரம் நீங்க போகிறது. சமாதானம் உண்டாவதாக. எருசலேம் சத்துருக்களினால் சூழ்ந்து இருக்கிறது போல நம்மை சூழ்ந்து எத்தனையோ தீய சக்திகள் இருக்கிறது. எல்லா மனுஷராலும் பகைக்கப்படுவோம், எல்லா ஆவிகளாலும் பகைக்கப்படுவோம். சத்ருவானவன் சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று வகை தேடுவான். ஆனால் அந்த சத்துருக்களுக்கு கர்த்தருடைய நினைவுகள் அறியாமல் இருக்கிறது. அந்த சத்துருக்கள் கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை உரைப்பார். சீயோனே, நீ எழுந்து போரடி, உன் கொம்புகளை நான் வெண்கலமாய் மாற்றுவேன், உன்னுடைய குளம்புகளை நான் இரும்பாய் மாற்றுவேன், நீ உன் சத்துருக்களை நீ நொறுக்கி போடுவாய். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அந்த கன்றுக்குட்டியின் வல்லமைகளை மிதித்து போடுவோமா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நாமம் கொண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் பாடுவோமாக. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அந்த சண்டையின் ஆவி போய்கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஓரியா ஷபகரமானி அந்துரா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நாமம் கொண்டு. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் அந்த கன்றுக்குட்டியின் வல்லமைகள் பறந்து ஓடும். இயேசுவின் நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராக இயேசு நாமத்திலே ஜெயம் நாமம் கொண்டு. ஓரியா ஷபகரமானி ஆமென். யார் எதிர்க்க முடியும்? அல்லேலூயா. ஓரியா ஷபாலி அத்ரே. ஓரியா ஷபகரமானி அத்ரே. இயேசுவின் நாமத்திலே
உங்களுடைய வீட்டிற்கு பின்னாடி, உங்களுடைய வீட்டை சுற்றி, உங்களுடைய வீட்டுக்குள்ளாக வெள்ளம் போல சத்துருக்கள் வரட்டும், பரவாயில்லை, அது வரட்டும். அது வருவதுதான், அதற்கு தான் ஆபத்து, நமக்கு அல்ல. ஏனென்றால் அந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை பார்க்கலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் பாதாளத்தில் இருக்கிற அத்தனை தீய சக்திகள் எழும்பி வந்தாலும் நமக்குள் இருக்கிற ஒரே இயேசு அத்தனை வல்லமைகளை சமாளித்து விடுவார். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு நாமத்திலே ஜெயம் கர்த்தர் தாமே இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் நம்மை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும், ஆதி அன்புக்கு வர வேண்டும். இப்படிப்பட்டதான கூட்டங்களில் பங்கு பெறும்போது, இப்படிப்பட்டதான உபதேசங்களை நாம் கேட்கும்போது, நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், இனி நடக்க போகிற சம்பவங்கள், கடந்த காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் நாம் கேட்கும்போது நாம் பயப்பட வேண்டும். முழுதுமாக நாம் ஒப்படைக்க வேண்டும். தேவனுடைய கருத்தை ஒப்படைத்து நம்ம முற்றிலுமாக பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம முழுதுமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உதவி செய்ய முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த கடைசி நாட்களில் நாம் முழுதுமாக நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்படைக்க வேண்டும். முழுதுமாக நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நேற்று இரவு கேட்டது போல நாம் தேவ சித்தத்தை நாம் ஒப்படைக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்ய முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோதரா 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 சோதரம் சோதரம். இனி மீதியான ஜபங்கள் கூட்டங்கள்லாம் தான் பொறுப்பெடுக்க முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோதரா சோதரா சோதரா. எல்லாவற்றிலும் தேவனம் பரிசுத்தமாக்கி அப்படி மகிமை நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். இந்த ராத்திரி நேரங்களிலும் நல்ல ஜபங்கள்ல கலந்து கொண்டு நமக்கு எல்லாம் ஜபாவி தர முடியாது. சோத்திரம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மியான வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் இந்த தேசத்தையும் கர்த்தாவே நேசித்து நீர் இப்படிப்பட்டதான நாட்களை தந்து சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த யுகத்தில் இருக்கதான கண்டுகுட்டின் நிலவரத்தையும் எங்களுடைய நிலவரத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்குள்ள இருக்கதான இப்படிப்பட்டதான அனுபவங்களை குறித்து நீர் எச்சரித்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த கண்டுகுட்டிகள் எங்களை வஞ்சிக்கிறது என்றும் கர்த்தாவே தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தாவே அதை உம்மை விட்டு விளக்குகிறது என்றையும் கர்த்தாவே எங்களோடு நீர் பேசினபடினால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எழுத்துக்குரிய இஸ்ரவேலரை குறித்தும்
கத்தாவே இன்றைக்கு சபையின் நிலவரத்தை குறித்தும் கூட கத்தாவே நீர் எங்களுக்கு கத்தாவே எச்சரித்து உணர்த்தி எங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து கொள்ளவும் கத்தாவே உமக்குள்ளாய் நாங்கள் தைரியப்படும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே எங்களுடைய வெளிச்சத்தை கெடுக்கிறதான வல்லமைகள் என்னதென்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்ததான வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கத்தாவே எழும்பி பிரகாசி உன் ஒளி உனக்கு வந்தது என்று சொன்னதான வாக்குத்தத்தின் பிரகாரம் கத்தாவே எங்களுக்குள்ளதான ஒளியை உணர்ந்தவர்களாக கத்தாவே எப்பொழுது கத்தாவே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை கத்தாவே இந்த மகிமை கெடுக்கும்படியாக கத்தாவே இந்த வல்லமைகள் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிறதை உணர்ந்து கத்தாவே அவைகளை கத்தாவே எதிர்க்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் கத்தாவே எப்பொழுது நன்றியுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் நீர் வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே, சீக்கிரமாய் வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் முகமுகமாய் மத்தியாகத்தில் காண போகிறோமே இந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கபடினால் ஸ்தோத்திரம். இன்னும் கூட எங்களை தாழ்த்தி தருகிற கத்தாவே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு நீ தொட்டபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கத்தாவே அறிவித்த கத்தாவே உம்முடைய வார்த்தை நாமத்தை உயர்த்தின ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கத்தாவே விடுதலை தந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் கத்தாவே. பேசினான் நம்முடைய மகனை கத்தரி மட்டுமாய் பலப்படுத்தினீர். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீதான வேலை சமூகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவருடன் கர்த்தராகிய இயேசு சத்தமா மூணு எல்லாம் போடுங்க.